ஹாப்பி சாபத். இந்த இயற்கை செய்தியில் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு விலங்கினம் வந்து என்னென்னா எலஃபண்ட் நோஸ் ஃபிஷ், அதாவது ஒரு மீன் வகையை சார்ந்தது. இந்த மீன் வகை வந்து மெயினாக எங்கே இருக்குன்னா மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல தண்ணியில் வந்து வாழக்கூடிய ஒரு மிருகம். இந்த மீன் வந்துட்டு டார்க் ப்ரௌன்லேருந்து பிளாக் கலர் வரைக்கும் இருக்கும். இதோடைய அதிகபட்சமான நீளம் வந்துட்டு 23 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து ஏன் எலஃபண்ட் நோஸ் ஃபிஷ்ஷுன்னு வச்சாங்கன்னா, இதுக்கு தலைக்கு முன்னாடி வந்துட்டு, அதாவது மூக்குக்கிட்ட வந்துட்டு நல்லா நீட்டமாக இது மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க ஸ்டிங்ரே மாதிரி இருக்காது. ஆனால் இது சைடில் இருந்து பார்த்தோன்னா ஒரு யானையோட தலை மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த ஒரு ரிசம்லன்ஸ் இருக்கும். அந்த மூக்கு தான் இந்த மீனோட முக்கியமான ஒரு சாராம்சமே இருக்குது. அது என்னன்னா, இந்த மூக்கை வச்சு தான் வந்து அது வந்துட்டு ஒரு ஆண்டனா மாதிரி வந்து இது யூஸ் ஆகுது. தானே வந்து மற்ற உயிரினங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும், மற்ற இதோ வகையோட மீன்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், இருட்டான இடங்களில் வந்துட்டு இதை வந்து நல்வழி ஒரு சரியான பாதையில் போகிறதுக்கும் வந்து இந்த இந்த மூக்கு பகுதி தான் வந்துட்டு இந்த மீனுக்கு வந்து உதவுது. அந்த மூக்கு பகுதியில் என்ன மெயினாக இருக்குதுன்னா எலக்ட்ரோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மூக்கு பகுதியில் சைடு பகுதியில் வந்துட்டு இந்த மின் இது வந்து உற்பத்தி ஆகும். அந்த ரிசப்டார் வந்து உற்பத்தி ஆகும். ஒரு கம்மியான வோல்ட்டில் தான் வந்துட்டு இந்த மின் உற்பத்தி ஆகும். இது வந்து தன்னை சுற்றி ஒரு ரேடியஸ் மாதிரி, ஒரு பெரிமீட்டர் மாதிரி போட்டுக்கிட்டு, அது வந்துட்டு நம்மளை ஏதாவது ஒரு மற்ற மீன்களோ பெரிய முதலைகளோ ஏதாவது நம்மளை தாக்க வருதா அப்படின்னு வந்து அதை இது பண்ணின்னு டக்குன்னு வந்துட்டு அது வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தன்னுடைய அது வந்து தன்னோட உணவையும் வந்துட்டு இதை எலக்ட்ரோ ரிசப்டார் மூலமாக தான் வந்து அது இது பண்ணுது. இந்த மீன் வகை வந்துட்டு 6லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வாழுது. இந்த மீனுக்கு வந்துட்டு அதாவது ரொம்ப இருட்டான இடத்துலையும் வந்துட்டு நல்லா கண் பார்வை தெரியக்கூடிய ஒரு மீன் வகையாக இருக்குது. இது வந்துட்டு இதுக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, இப்போ ஒரு கூட்டம் வந்து இங்கே அதோட வகையான மீனே வேறு ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்துச்சுன்னா அது வந்து சண்டை போட்டு அதை வந்துட்டு வெளியே துரத்தி அடித்தோம். அதுதான் ஒரு கெட்ட பழக்கம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எப்படி வந்துட்டு அந்த மீன் வந்துட்டு அந்த எலக்ட்ரோ ரிசப்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு உதவியால் அது வந்துட்டு எவ்வளோ ஒரு இருட்டான பாதையிலையும் வந்துட்டு கரெக்டாக நல்வழியில் போகுதோ, அதே போல் நமக்கு வந்து கடவுள் வந்து இந்த வேதத்தை தந்திருக்காரு. அதுக்கு வந்துட்டு சங்கீதம் 119 105 அது வாசிக்கலாம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எப்படி இந்த மீன் வகை வந்துட்டு அந்த ஒரு நோஸ் பகுதியிலேருந்து வர ப்ரொட்ரூஷனை வந்து வச்சு அது வந்துட்டு கரெக்டான வழியில் போகுதோ, நமக்கும் வந்துட்டு நம்ம வேதம் தான் வந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துகிற ஒரு விதமாக நமக்கு இருக்குது. அடுத்து இன்னொரு வசனம் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். இது வந்து இதை பற்றி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு இது. எப்படி அந்த மீன் வந்து கரெக்டான வழியில் போதோ, நமக்கும் பரிசுத்த ஆவியானவரோட உதவியால் வந்துட்டு நம்மளும் இந்த பூமியில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம பரலோக ராஜ்யம் சென்றடைய அவர் உதவுவாங்க. ஆமீன்.